வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தான் கேட்டு வாங்கணும். யாரும் உங்களுக்கு நேராக உங்கள் கையில் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் பேசுகிறதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி கவாஸ்கர் ரோஹித் சர்மாவுக்கு பதிலடி கொடுத்துருக்காரு. இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் இடையே நடந்த முதல் டெஸ்ட் மேட்ச்சில் பேட்டிங்னு பார்க்குறப்ப இந்தியா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 245 ஆல் அவுட்டு, செகண்ட் இன்னிங்ஸில் 131 ஆல் அவுட்டு. இன்னொரு புறம் பவுலிங்கில் பார்த்தோன்னா 408 ரன்களை வாரி வழங்கியிருக்காங்க. அப்போ உலகத்தில் நம்பர் 1 டீம் இப்போதைக்கு டீம் இந்தியா தான் டெஸ்ட்டில். அப்படி இருந்துமே கூட தோற்றுருக்காங்க. நம்பர் 1 டீம் தோற்கவே கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தோற்கலாம். ஆனால் கொஞ்சமாச்சும் போராடி தோற்கணும், டஃப் கொடுக்கணும். ஏதோ ஒரு பாயிண்ட்ஸ் டேபிளில் கடைசி 4-5 இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு டீம் எப்படி ஆடுவாங்களோ அந்த மாதிரி தோற்றது தான் பெரிய ஒரு விமர்சனத்தை உண்டு பண்ணியிருக்கு. இப்போ ஜென்ரலாக சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போகும்போது முன்கூட்டியே சீக்கிரம் அங்கே போகணும். அங்கே போயிட்டு ஒரு 3 நாள் இல்லை 4 நாள் பயிற்சி ஆட்டத்தில் ஆடணும். அந்த மாதிரி எதுவுமே இந்த முறை இந்திய வீரர்கள் பண்ணலை. அவங்களுக்கு டைமும் கிடையாது. இப்போ இது சம்மந்தமாக ரோஹித் என்ன சொல்கிறாருன்னா, கடந்த முறை சுற்றுப்பயணத்தில் எங்களுக்கு லோக்கல் பவுலர்ஸ் நல்ல பவுலர்ஸாக இல்லை. அதனால் இந்த முறை நாங்கள் அந்த மாதிரி பண்ண வேணாம்னு சொல்லிட்டு தான் டேரெக்டாக நாங்கள் மேட்சுக்கே போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்போ இதற்கு தான் கவாஸ்கர் பதிலடி கொடுத்துருக்காரு. ரோஹிட்டோட கருத்துக்கு கவாஸ்கர் என்ன சொல்கிறாருன்னா, சவுத் ஆஃப்ரிக்கா மண்ணில் இது வரைக்கும் டெஸ்ட்டில் நம்ம சீரியஸாக ஜெயிச்சதே கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியும். சவுத் ஆஃப்ரிக்கா எவ்வளோ டஃப்னு உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் தான் பிசிசிஐ கிட்ட அழுத்தம் கொடுத்து பிசிசிஐ கிட்ட பேசி அவங்க சவுத் ஆஃப்ரிக்கா கிரிக்கெட் வாரியத்துக்கிட்ட அவங்கள பேச சொல்லி நல்ல பவுலர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் மேட்சுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தான் பேசியிருந்துருக்கணும். ஒரு கேப்டனாக நீங்கள் அதை பண்ணியிருக்கணும். அதை எதையுமே பண்ணாமல் இப்போ தோற்ற பிறகு இந்த மாதிரி ஒரு காரணத்தை சொன்னீங்கன்னா அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. கேப்டனாக இதெல்லாம் உங்களோட வேலை தான் அப்படிங்கிற மாதிரி கவாஸ்கர் ரிப்ளை கொடுத்துருக்காரு. நன்றி.